நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முனைவர் முரளி. நம்ம அனல் கீற்று சிறுகதையிலேருந்து பழுத்த ஓலை அப்படின்னு ஒரு சிறுகதை, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். இந்த சிறுகதையில் பாட்டி தான் முக்கிய கதாபாத்திரம். கதை தொடங்குது. டேய் பாண்டியா, வரும்போது வேலையிலேருந்து வரும்பொழுது வெத்தலை வாங்கி வந்துடுறேன். எனக்கு சும்மா வெத்தலைன்னு கேட்டுன்னு இருக்கிறேன். தொல்லை பண்ணாத. ஏங்க நீங்கள் ஏங்க அவங்ககிட்ட கத்திட்டு இருக்கீங்க? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ஏய் பாண்டியா, துட்டாவது குத்துட்டு போடா. கிரிஜா, ஒரு 100 ரூபா குத்துறாரு. சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் அத்தா, அவர் தான் வேலைக்கு போகிறார்ல, ஏன் அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் கத்தின்னு இருக்கிற? அப்புறம் அவர் பேர் விட்டு கத்தின்னு இருக்கிற ரோட்டில். அவர் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாரு? அடிப்போடி இதில் தூண்ட்டு பேண்ட்டு நாரின்னு இருப்பான். நான் துண்ண கையில் போய் அவனுக்கு கழுவி விட்டுக்கிறேன். என் புள்ளியை பற்றி எனக்கு கிளாஸ் எடுக்கிறா பிறகு. பிளட்டி ராஸ்கல், நான்சன். ஐயோ, உங்ககிட்டலாம் இங்கிலீஷ் பேச முடியாதுடா. எப்பா நீ ஆளை விடு. துட்டு குறி, அவன் குத்துட்டு போனானே. எத்துன்னு வரேன். உன் துட்டை யாரும் எத்துன்னு ஓட மாட்டாங்க. டேய் இவ்வளோதாண்டா பசங்களா. டேய் ஏய் ரகு டாயா, நம்மள தாண்டா கூப்பிடுது. டேய் கம்முனுக்கிறா சேகர, கம்முனுறா. நீ கம்முன்னு கோலி விளாட்றா. டேய் அதை கண்டுக்காதரா. ஏன் என்ன ஆச்சுரா? எதனால்ரா? டேய் அது நம்மளை கடைக்கு அனுப்பண்டா. டேய் பரவாயில்லடா, வயசானவங்கடா, மூணு வளைஞ்ச பாட்டுறவங்க. நேற்று கூட அப்படி தான்டா. டேய் நேற்று நான் என்னை கூப்பிட்டுச்சு, நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு வெத்தலை எனக்கு கொடுத்தா அதில் ஏதோ ஒரு வெத்தலை வந்து பழுத்துட்டு இருக்குதுன்ட்டு என்னையே திட்டுதுடா அந்த கேள்வியை. லாஸ்ட்டாக 1 ரூபா குத்திச்சானா. அப்படியாடா? டேய் 1 ரூபா வேணாம் சொன்னியாடா? அவ்வளோ தூரம் கடைக்கு போயிட்டு வந்துக்குண்ணா, நான் ஏன் வேணாம் சொல்ல போகிறேன்? சரி இருடா. டேய் சேகர, டேய் போவதுடா. என்ன பாட்டி வேணும்? யாரா நீ? ஒப்பம் பேர் என்னடா? சேகர். என் பேர் சேகர். எங்கள் அப்பா பேர் வந்து மயில். மேஸ்திரி மாவனா நீ? டேய் உன் அப்பா என்ன பார்த்தா மூத்திரம் பேஞ்சிருவான்டா பையா. என்ன பாட்டி உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வாங்கிட்டு வரணும்? கடைக்கு போயிட்டு வெத்தலையும் பாக்கு வாங்கினோம். சொல்லு பார்க்கலாம், என்ன வாங்குவேன்? வெத்தலை பார்க்காத, நான் எட்டு செருப்பேன். முடக்கு பாக்குன்னு சொல்லு. சரி பாட்டி, சொல்லினே இப்போ. வெத்தலை முடக்கு பாக்கு சொல்லு. வெத்தலை முடக்கு பாக்கு. இதா பாட்டி, வெத்தலை முடக்கு பாக்கு. நீ தாண்டா நல்ல பையன். இந்தா 1 ரூபா மிட்டாய் வாங்கிக்கோ. அதெல்லாம் எனக்கு வேணாம் பாட்டி, எங்கள் அப்பா திட்டுவார். எட்டு செருப்ப ஏன் உன்னை திட்டுவான்? போடா வச்சுக்க. வந்தா மிட்டாய் வாங்கிக்கணும். சரி பாட்டி. டேய் உங்களை தான்டா பத்தியா, ஒரு நாள் வாங்கி கொடுத்த, அடுத்த நாளே மறுபடியும் உன்னையே கூப்பிடுது. போவாதடா. டேய் சேகர, ஏய் நீ வேறடா, பாவண்டா அவங்க. நம்ம தாண்டா இருக்கிறோம், நம்ம தாண்டா பார்த்துக்கணும் அவங்கள. உன்னை போடா. விளாட்றதுக்கு கூப்பிட்டா அந்த கேள்விக்கு நீ அடிக்கடி போவ சேவை செய்யுது. சரி, நேற்று வாங்கிட்டு வந்தல அதே கடைக்கு போடா அப்பையா. இன்றைக்கி என்ன வாங்குவ சொல்லு? வெத்தலை முடக்கு பார்க்க தானே ராஸ்கல். பன்னீர் பாயில் யார்? உங்கள் அப்பா மேஸ்திரி வாங்கி தருவானா? சரி போயிட்டு வரேன். டேய் இருறா ரகு, இருறா. டேய் இருறா, எங்கடா போகிற? இருறா, நான் வந்துடுறேன்டா. அது ஆயாக்கு கடைக்கு வந்துடுறேன்டா. என்னடா கூட்டமாகுதாங்க? டேய் இப்போ நீ இப்படி கடைக்கு போனல, வெத்தலையும் அந்த வாங்கிறதுக்கு ஓடனல்ல, நீ போய் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆயா எதோ இருந்துச்சுரா, அப்படியே விழுந்துச்சுரா. ஆயா காணும்டா. எல்லோரும் கூட்டமாக சேர்ந்துக்கினாங்க. என்னான்னு பார்த்தா ஆயா செத்து சேர்ந்துறாங்க. அடப்பாவி, கையில் பன்னீர் பாயில் அப்படியே இருக்குடா. என்னடா பண்ணுறது? தூக்கி போடு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிற? அடப்பாவி,
பாவண்டா ஆயா, சில்லறைலாம் அப்படியே இருக்குதுடா, யாருக்கிட்டா அது கொடுக்குறது? நன்றி, வணக்கம்.